தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம ஊரில் ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கேள்வி கேட்டால் போதும், ஒரு 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 கொஸ்டின் நம்ம ரைஸ் பண்ணால் போதும். ஏன்னா இது தப்புன்னு நீங்கள் சொல்கிறது, இது தப்புன்னா நான் கூகுள் பண்ணி பார்த்தேன்னா, சாட் ஜிபிடியில் பார்த்தேன்னா, கிராக்கில் பார்த்தேன்னா, இது தப்பாக வருதுண்ணே. நீங்கள் கனடியன் சிட்டிசன்ஷிப்புக்கு நான் கையெழுத்து போட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, குடியுரிமை வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. மஞ்சள் நோட்டீஸ் காணிச்சா இந்த கடன் எல்லாம் அடைச்சிடலாம், கடனெல்லாம் கட்ட மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன மீறி ஜிஎஸ்டி நீ வாங்கி பாரு, டேரெக்டாக இன்டெரக்டாக மறைமுகமோ நேரடியோ என்ன வரினாலும் நீ வாங்கி பாரு, என்ன மீறி நீ வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களேண்ணே, இதெல்லாம் தப்புண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட் ஜிபியில் போட்டாலே வருதுண்ணே, கிராக்கில் போட்டாலே வருதுண்ணே, ஏன் ஜெமினியில் போட்டாலே வருதுண்ணே. இதிலெல்லாம் போட்டால் வரக்கூடிய ஒரு உண்மை நீங்கள் தப்பாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டால் எப்படி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வழக்கு கொடுக்குறாங்களாம். நேற்று நம்ம பேசணும் இப்படி வழக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு ஒரு இன்சிடெண்ட்டை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து நான் இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லலை. உங்களுக்கு இந்த வீடியோஸை பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அட்வென்ச்சரஸாக இருந்த மாதிரி இருக்கும். ஏதோ வீட்டில் சண்டை நடந்துச்சான், இந்த மாதிரி வந்து லைக் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தாங்களா, அம்மாவை அடித்தாங்களா, அப்பாவை அடித்தாங்களா, அண்ணன் அடித்தாங்களா, ஏதோ பேரப்புள்ள ஸ்கூல் காலேஜ் போயிட்டு ஒரு 3 மாதத்து ஒருக்கா 4 மாதத்து ஒருக்கா நான் ஊருக்கு போவேன். அப்போ எங்கள் பாட்டி வந்து சரி வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி தன் பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருக்கான், அது தன்னோட பேரன். இவ்வளோ ஒரு விஷயம் நடக்குது. நீ எங்கே செத்து கிடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தன் பேரனை ஒருத்தங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட மனநிலை, என்னோட மனநிலை, பெத்த அம்மா அப்பாவோட மனநிலை யோசிச்சு பாருங்கள். சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரோட குடும்பத்துடைய மனநிலை யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு மட்டும் எங்களோட உறவினர்கள், நண்பர்கள், எங்கள் வீடை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி இவங்க எல்லாரும் யாரும் வரலன்னா எங்கள் நிலைமை என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். மக்கள் நீங்கள் எல்லாரும் வீடியோ பார்த்தீங்க, லைக் போட்டீங்க, ஷேர் பண்ணீங்க. ஆனால் அதையும் தாண்டி சொல்கிறேன், மிகப்பெரிய எங்கள் குடும்பமே தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது பெருவாரியாக எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தீங்க. அதையும் தாண்டி பெருவாரியாக மக்கள் திரண்டு வந்தீங்க. ஆயிரக்கணக்கான பேர் அன்றைக்கி வந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, பார்க்க தொடர்ந்து நைட் வரைக்கும். காலைல 11:30 மணிக்கு அந்த இன்சிடென்ட் நடக்குது, நைட் வரைக்கும் வந்தீங்க. அப்பேற்பட்ட இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல, இப்போ வரைக்கும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் கரெக்டாக மே 4ஆம் தேதி இன்சிடென்ட் நடக்குது. ஜூன் 4, ஜூலை 4, ஆகஸ்ட் 4. இன்றைக்கி என்ன ஆகஸ்ட் 8ஆம் தேதியா? நேற்று அடுத்த கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னே மதுரையில், இனி அடுத்து சென்னையில் போட போகிறாங்க. சத்தியமாக வீட்டில் அடுத்த நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு, திமுக அகேன்ஸ்டாக இவர் பேசினார், மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து இந்த மாதிரி மலைகளை வந்து கொள்ளடிக்கிறாரு, இந்த மாதிரி சுரண்டுறாரு, இந்த மாதிரி வந்து டோல்கேட்டில் பணம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நீ வெளியே கொண்டு வந்துட்ட. நீ பல விஷயங்களை பேசிட்ட. உனக்கு ஒன்றுனா நாளைக்கு நாங்கள் என்ன நிம்மதியாக தூங்க முடியுமா? நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேள்வி கேட்கும்போது, அதை தொடர்ந்து பேசும்போது, ஒவ்வொரு வீடியோ அவங்க பார்க்கும்போது, ஐயோ இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம், இது எங்கள் அம்மா கண்ணில் மாட்டக்கூடாது, எங்கள் அப்பா கண்ணில் மாட்டக்கூடாது, மாட்டினா கேள்வி கேட்பாங்க. ஏன்னா கடையில் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்பா அம்மா, கடையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஐயோ அந்த பிஸி ஸ்கெடியூலில் அவங்க வந்து இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிப்பேன். இந்த வீடியோ அவங்க கண்ணில் சிக்கிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா சரி ஓகே, நம்ம இப்போ 2021, 22 நான் போட்டுட்ருக்கேன் வீடியோஸ். அப்போ எனக்கு வயசு 21 வயசு. அப்போலேருந்து போட்டு 5 கோடி ரூபா நோட்டீஸ் கேட்டு மனோ தங்கராஜ் அவர்கள் வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டார். திமுகவோட அராஜகத்தை பார்த்தோம். அதுக்கடுத்து தொடர்ந்து பேசணும். என் வீட்டில் அடுத்தது நடந்த அந்த சம்பவம், இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. திருப்பியும் ஒட்டு மொத்தமாக கூட்டம் திரண்டு வந்து எஸ்பி ஆஃபீஸில் போய் நாங்கள் வந்து ஆக்சுவலாக எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. போலீஸ் வந்து தினம் வந்து எங்கள் வீட்டில் வந்து கையெழுத்து போடுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. எஸ்பி ஸ்டாலின் அவருக்கெல்லாம் நான் பெருவாரியாக கடமை போட்டிருக்கேன். இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பியும் அங்கே போய் என் வீட்டு அட்ரஸை ரிவீல் பண்ணி, ஆக்சுவலாக நான் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். நானும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எங்கள் ஊர் கன்னியாகுமரியில் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் கன்னியாகுமரியில் என் வீடு இங்கே தான் இருக்குது, இந்த ஏரியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணி ஒரு லெட்டர் பேடில் அடித்து, லெட்டர் பேடில் தப்பு எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன். என் பேர் நெல்சன் கிடையாது, எங்கள் அப்பா செல்லமாக கொஞ்சம் வளர்த்தனால எங்கள் அப்பா பேரை நான் நேபி நெல்சன் சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன், என் பேர் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டேன். தப்பாக ஒரு இதை போட்டு ஒரு சிஎஸ்ஆர் பேப்பரையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. நாங்கள் கேஸ் கொடுத்துருக்கோம், இவர் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன தான் பண்ணுறது? இன்னும் அந்த பழைய கேஸு ட்ரையல் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் அந்த கேஸ் ட்ரையல் போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே இவங்க வந்து அது நான் கேட்குற கேள்வியில் என்ன தப்பு? கனடாவில் எத்தனையோ விஷயங்களை சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. அந்த விஷயங்களை நம்ம டீகோட் பண்ணி பேசுகிறோம். இங்கே பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு, கனடாவில் நான் போய் கையெழுத்து போட்டோன்னு சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க.
ஆமாங்க நான் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைன்னா ஆஸ் பர் கனடியன் கவர்மெண்ட் ரூல் படி 1095 டேஸ் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் நீங்கள் வந்து அங்கே ஃபிசிக்கலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பு. அதே தாண்டி அங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணும், அதை சர்டிஃபை பண்ணணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. இல்லை அந்த கனடியன் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் பிள்ளையாக பிறந்திருக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் ஒருத்தர் இங்கேருந்து அங்கே கனடாவுக்கு போய் கையெழுத்து போட்டோன்னா அங்கே வந்து உடனே அங்கே சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்கன்னா அது எப்படின்னு சாத்தியமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் அவதூறு வழக்கம். அதே தாண்டி இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா மட்டும்தான் ஜிஎஸ்டியிலேருந்து விடுப்பு கொடுக்க முடியும். நான் வந்து ஜிஎஸ்டியை கட்ட மாட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னை தாண்டி நீ நேரடியோ இல்லை இன்டெரக்டாவோ டேரெக்டாவோ மறைமுகமாகவோ இல்லை நேரடியோ நீ வரி எடுத்துப்பார், என்கிட்ட வாங்கிப்பார், தரவே மாட்டேன், வரி தரவே மாட்டேன். 10 லட்சம் கோடியோ 15 லட்சம் கோடியோ நீ கடன் வாங்கி வச்சிருக்கியா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, மஞ்சள் நோட்டீஸ் காட்டிடுவேன். மஞ்சள் நோட்டீஸ் காட்டிட்டோன்னா நான் கடன் கட்டவே மாட்டேன், திருப்பி கட்டவே மாட்டேன். என் சொத்தெல்லாம் நீ திருப்பி மார்கேஜ் பண்ணதெல்லாம் திருப்பி நீ கொடுத்துடணும், திருப்பி நீ கொடுத்து என்ஓசி கொடுத்துடணும். நான் கடன் கட்டவே மாட்டேன். இதெல்லாம் தப்புன்னு, அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு ப்ரொசீஜர் படி இருக்கணும்னு. அப்போ ஸ்ரீலங்காவை எப்படின்னு லைக் உலக வங்கிகள் கைப்பற்றினாங்க, எப்படின்னு சைனா உள்ளே வந்துச்சு, இல்லை உலக அரசியல் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா வேர்ல்டு பேங்க் கடன் கொடுக்குதுன்னு இவ்வளோ விஷயங்கள் கடன் கொடுக்கும்போது அது எல்லாமே மார்கேஜ் பண்ணி எடுக்கிறாங்க. இதெல்லாம் தப்புன்னு ப்ரொசீஜர் படி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னு இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து சொல்கிறோம்ல, ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை சீமான் அவர்கள் பண்ணது எல்லாமே கரெக்ட், அவர் பண்ணுறது தான் கரெக்டு. மேகதாதுல அணை கட்டுறாங்களா, அங்கே இருக்கக்கூடிய கொத்தனார் மண்டே போய் உடைக்கணும். இல்லை அங்கே போய் நம்ம கல் கம்பு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கட்டுறது எல்லாத்தையும் உடைக்கணும். இந்த காவேரி மேலாண்மை ஆணையத்தை 2018 அமைச்சது, அதுக்குன்னு ஒரு போர்டு அமைச்சது, அதுக்குன்னு மெம்பர்ஸை போட்டுறது, இங்கே இந்த ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிட்டு அங்கே இந்த ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போகிறதோ இல்லை மத்திய அரசாங்கத்தை அணுகிறதோ இல்லை போராட்டம் பண்ணுறதோ, அது எந்த ப்ரொசீஜர் எனக்கு தெரியாது. டேரக்டாக நம்ம போய் அடிக்கணும். ஏன் தீர்மானத்தை போட்டாச்சு போய் அடி, கட்ட விடாத அப்படின்னு சொல்கிற அதுவும் தப்புன்னு, அது ப்ரொசீஜர் கிடையாதுன்னு போர்டு அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் அதை சொன்னாலும் நம்ம மேலே வழக்கு போடுவாங்களாம். ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லவா, 2024 ஆண்டு டிவிக்கு என்ற கட்சி தொடங்குறதுக்கு முன்ன வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது ஒவ்வொரு வார்த்தைகளும் பொன் வார்த்தைகளால் பொறிக்கப்பட்டுச்சு. மக்கள் எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. கரெக்டு தான், ஓகே கரெக்டாக தான், சரியாக தான் பேசுகிறார். ஒரு கவர்மெண்ட்னா நம்ம நினைக்கிறது தானே சட்டம், நம்ம நினைக்கிறது தானே. நம்மளுக்கு பிடிக்கலையா சட்டசபை இழுத்து மூடிடணும், அதை இழுத்து மூடி எல்லாத்தையும் மூடு, கயிறு வச்சு இல்லை சங்கிலி போட்டு கட்டு, பூட்டை போடு, சாவியை கொடு, பூட்டு சாவியை கொடு, அதெல்லாம் பண்ணிடணும். அது பண்ணுறது ஒரு சிஎம்மோடைய ஒரு தனி ரைட்ஸே இருக்குது, அவருக்கு தனி உரிமையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். தனி நாடு நம்ம அமைச்சு, தனி கொடி நம்ம அமைச்சு, தனியாக நம்ம பிஎம் ஆகி இல்லை நம்ம அதிபர் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் நம்பிட்டு இருந்தோம். ஒரு கட்சி வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் அரசியலை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் கரெக்டு அவர் தப்பாக பேசுகிறாரு, தப்பு முரணாக பேசுகிறாரு. இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று. நேற்று விஜயை பாராட்டினாரு, இன்றைக்கி விஜயை கழுவி ஊற்றுறாரு. நேற்று விஜய் தான் தம்பி விஜய் தான் லைக் வந்து தமிழர்களுக்கே இவ்வளோ பெரிய ஒரு பாட்டையை கொண்டு வந்து தமிழர்களுக்கான உரிமையை கொடி நாட்டினார் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி என்னென்னா விஜய் தமிழினத்துக்கே எதிரிங்கிறாரு, துரோகிங்கிறாரு. இப்போ இது எப்படி தப்பாக பேசுகிறாரு? திமுகவுக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறாரு? நக்கீரன் கோபால் அவர்கள் எவ்வளோ கேவலமாக பேசினார் தெரியுமா? நான் நேற்று கூட பேசியிருந்தேன், அரைச்ச மாதிரி இருக்குது. எனக்கு வேறு ஒரு என்னடா இது திருப்பி பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் விடவே மாட்டேங்கிறாங்க. நம்ம கேள்வி கேட்டால் ஆக்கப்பூர்வமாக பதிலளிக்கணும். 2 கட்சிகள் திமுக டிவிகே, நாம் தமிழர், டிவிகே நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா, எனக்காக நின்றவங்க அவங்க தான், எனக்காக நின்றவங்க. ஆனால் நான் கேள்வி கேட்டிருக்கேன், அவங்களே கேள்வி கேட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் பண்ணுறது தப்பு, இந்தந்த விஷயங்கள் தப்பு, அட்வொகேட்ஸை நியமனம் பண்ணுறதில்ல, இதில் எல்லாம் முறைகேடு பண்ணியிருக்கீங்கன்னு அதையும் கேள்வி கேட்டிருக்கேன். ஆனால் அதையும் தாண்டி இப்போ ஏற்பட்ட ஒரு நாசகாரமான ஒரு கட்சியை நீங்கள் அகற்றி இருக்கீங்களே, அதுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். எனக்காக வந்து நின்றதுக்கும் மிகப்பெரிய லெவலில் நான் கடமைப்பட்டிருக்கேன், என் குடும்பமே கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்கேன். ஆனால் கேள்வி கேட்ட உடனே திமுக என்ன பண்ணுது, நேஷனல் மீடியாவில் வழக்கு போடுது, அங்கே எல்லாத்துமே அவதூறு வழக்கு போட்டுட்ருக்கு. இங்கே இவங்க நாம் தமிழர் பண்ணுறாங்க, நாங்கள் கன்னியாகுமரியில் வழக்கு போட்டிருக்கோம், ஏபி நெல்சன் அவர்களுக்கு எதிராக நாங்கள் வந்து மதுரையில் வழக்கு போட போகிறோம், சென்னையில் வழக்கு போட போகிறோம், இனி இவனை தட்டி தூக்கி வச்சு ஒட்டு மொத்தமாக எங்கே பண்ண போகிறோம். கோர்ட்டு ப்ரொசீஜர் என்னன்னு தெரியுமா, டிஃபமேஷன் வழக்குன்னா என்னன்னு தெரியுமா, ரைட் டு ப்ரைவசின்னா என்னன்னு தெரியுமா, சட்டம்னா என்னன்னு தெரியுமா, கல்லூரின்னு என்னன்னு தெரியுமா, லா காலேஜ்னா என்னன்னு தெரியுமா, என் வீட்டு அட்ரஸ் என் ஊர் அட்ரஸை ரிவீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஏற்கனவே அங்கே ஒரு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இனிமேல் இந்த குமரி மாவட்டத்தில் இந்த ஊரில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஏற்கனவே பாதுகாப்பு போட்டிருக்காங்க. மேலும் இந்த இரு தரப்பினருக்கு இடையில் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து அவங்க வந்து இதுதான் இவனோட ஊர், இதுதான் இவனோட வீடுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து நான் இங்கே வெளியூரில் சென்னையில் உட்காந்துட்ருக்கேன், எங்கள் அம்மா அப்பா ஊரில் உட்காந்துட்ருக்காங்க. மேலும் அங்கே ஒரு கலவரம் நடக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் சட்டத்துக்கு புறம்பா இதே நாம் தமிழ் கட்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது கண்டிக்கிறது யார் இருக்கா?
உண்மையில சொல்கிறேன், இந்த டிவியை கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஏன் கவனிக்காமல் இருக்காங்கிறதா எனக்கு சுத்தமாக புரியல. வீட்டில் அதாவது எல்லா தாய் தகப்பனும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இதெல்லாம் யாராவது விரும்புவாங்களா? இந்த மாதிரி வந்து பேசுறது. அட்வொகேட் நீ படிச்சிருக்கியா, சரி ஓகே, அதுக்கு கேஸ் வருதா, அந்த கேஸ் எடுத்து வாதாடுறியா, சரி அது அது அந்த லைனில் போகிறதுனா சரி ஓகே, அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து வீடியோஸ்லாம் நம்ம அரசியல் ரீதியாக மக்களுக்காக ஒரு விஷயம் பேசும்போது வீட்டிலேருந்து என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே நீ வேறு வழி இல்லை, நீ ஏதாவது கட்சியில் போய் இணைஞ்சிரு, இல்லை இதை டிவிக்கு இப்போ ஆட்சி அமைஞ்சிருச்சுல டிவிக்கில் போய் இணைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தை சொல்லும்போது இங்கே இது என்ன ஸ்ட்ரைக் ஆகும்? நம்ம ஒரு கேள்வி அங்கே போனாலும் கேள்வி கேட்க முடியாது. அங்கே ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும். கட்சிக்கு கரெக்டாக யார் யாரெல்லாம் கொள்கை பரப்பு செயலாளர்கள், யார் யாரெல்லாம் எப்படிலாம் பேசணும், அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. நீ பேசணுன்னா என்கிட்ட கேட்டு தான் பேசணும்னு சொல்லி அங்கே அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. உள்ளே போனாலும் ஃப்ரீயாக செயல்பட முடியாது. அந்த ஒரு காரணத்தினால இல்லைன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன், 2024 வருஷம் டிவிக்கு ஆட்சி அந்த டிவிக்கு வந்து ஃபஸ்ட்டாக இந்த விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டாங்க. அந்த மாநாடு போட்டால் அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட 40 நிமிஷம், எனக்கு நல்ல ஞாபகம் 40 நிமிஷம் விஜய் அவர்கள் பேசுகிறாப்புல. அந்த நாள் டிவிக்கேவா என்னோடய உறுப்பினராக நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். நான் வந்து டிவிக்கில் ஆன்லைனில் மெம்பர்ஷிப் போடுவாங்களா, அதில் மெம்பர்ஷிப் போட்டேன். ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக கட்சிக்குள்ளே நம்ம இணைய வேண்டாம், உள்ளே போய் சேர வேண்டாங்கிற முடிவு எடுத்தது ஒரே காரணம் என்னென்னா, இவங்க புது ஆட்சி உள்ளே வந்ததுக்கப்புறமா எப்படியும் தவறு நடக்க தான் செய்யும். நடக்கிற விஷயத்த ஒவ்வொன்றா நம்ம வந்து சுட்டி காட்டலாம், வீடியோஸாக போஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்போ அது மூலமாக மக்களுக்கு எதிரான எந்த ஒரு திட்டமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நம்ம பேசணும். எங்கள் ஊரில் IRELனு ஒரு பிளான்ட்டுக்கு 1 இயர் எக்ஸ்டெண்ட் கொடுத்தாங்க கிளியரன்ஸ் வாங்குறதுக்காக. சுயேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் கோயம்புத்தூரில் செயல்பட்டு இருந்துச்சு. அதுக்கு சேலத்தில் அடுத்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா 15 ஆண்டுகளுக்கு அங்கே கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு எதிரான ஒரு ப்ராஜெக்ட். அதை பற்றியும் பேசணும். ஏன் அட்வொகேட்ஸ்க்கான நியமனம் அதை பற்றியும் பேசணும். இதெல்லாம் கட்சிக்குள்ளே இருந்தால் பேச முடியுமா? ஏதாவது குரல் கொடுக்க முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. தன்னந்தனியாக நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 16 லட்சம் ஓட்டு இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. எல்லாம் ஐடி விங் இருக்காங்க, லீகல் விங் இருக்காங்க, பாசறை இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. எனக்கு என்ன யார் இருக்கா? ஒன்றும் கிடையாது. குடும்பம் இருக்குது, நான் இருக்கேன். நம்ம உழைக்கிறோம். அதுக்கு அந்த இதில் யாரோட காசுலையும் நம்ம சாப்பிட்றது கிடையாது. பார்க்குற மக்கள் நீங்கள் இருக்கீங்க. இதை தாண்டி யார் இருக்கா? கட்சி சப்போர்ட் இருக்கா? யாருமே கிடையாது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தொடர்ந்து டார்கெட் பண்ணி இவன் மேலே வழக்கு போடு, இவன் மேலே அவதூறு வழக்கு போடு, இவன் மேலே இந்த கேஸை போடு, டிஃபமேஷனை போட்டுன்னு சொல்லிட்டு பண்ணும்போது, ஏன்னா உங்களுக்கு ஒரு கட்சி இருக்குண்ணே, உங்களுக்கு கட்டமைப்பு இருக்குண்ணே, நான் தனியாள்னே காலேஜ் படிச்சுட்டு இருக்கேனே, இன்னும் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். நான் அட்வொகேட் ஆஃபீஸ் போகணும், காலேஜ் போகணும், கிளைண்ட்ஸை பார்க்கணும், இந்த வீடியோஸை ஒவ்வொன்றா டெய்லி ஷூட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும். இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க போடக்கூடிய இந்த ஒரு CSRஐயும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. இங்கே பாருங்க, AP நெல்சன் அவர்கள் மீது நாங்கள் வழக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே பூரா தப்பு. அவதூறு வழக்கு பார்த்துருக்கீங்கல்ல, வழக்கே அதாவது அந்த கேஸே அவதூறாக இருந்தால் எப்படி இருக்கும்? தப்பா அந்த குறிப்பிட்ட அந்த கூட்டமாக நிற்கிறாங்க தெரியுமா? அதில் மெல்பின் கலாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த முளவுமூடு என்றும் பகுதியை சார்ந்த ஒரு நபர் தான், நாம் தமிழ் கட்சி சார்ந்த ஒரு நபர் தான் இந்த மெல்பின் கலாஸ் அவர்கள். என் கேஸோட ஒன் ஆஃப் த அக்யூஸ்டு. என் வீடு, என் ஏரியா கவுன்சிலரு, அதே மாதிரி ஒட்டுமொத்த பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷன் பண்ணது யார் தெரியுமா? இந்த மரியாதைக்குரிய திரு மெல்பின் கலாஸ் அவர்கள். அதாவது இவங்களெல்லாம் நம்ம வீடியோவில் பேசக்கூடாது. பட் வேறு வழி இல்லை, பேசுகிறதுக்கான ஒரு இடத்த கொண்டு வந்து கொடுக்குறது யார்? நாம் தமிழர் கட்சி. கொண்டு போய் இது பண்ணுறாங்களா? இவங்களெல்லாம் அந்த SP ஆஃபீஸ் வாசல்லே அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஒரு தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி. இந்த அப்பேற்பட்ட ஒரு வழக்கில் நான் போய் அவங்க SP அவர்கள்கிட்ட போய் நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இவரும் சம்மந்தப்பட்டவர், இவர் தான் இங்கே ஒட்டுமொத்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணது. அன்றைக்கி அவரும் உள்ளே இருக்கார், எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கார். அதுக்கு அடுத்தது நேற்றுக்கு புகார் கொடுக்கும்போது அவரும் அந்த கூட்டத்தில் இருக்கார். இவங்களெல்லாம் எப்படி தான் பார்த்துட்டு சும்மா இருக்காங்கன்னா எனக்கு தெரில. பட் இருந்தாலும் என்ன தான் பேசினாலும் நம்மளும் நிப்பாட்ட போகிறதில்ல. மக்கள் கடைசியாக வேறு யாரும் கிடையாது. கடைசியாக திருப்பியும் சொல்கிறேன், இன்றைக்கி டிவிக்கு அரசாங்கம் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்களா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம், எம்பிக்கள் எல்லாரும் பங்கு பெறுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து மேகதாதுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒரு கலந்துரையாடல் பண்ணுவோம், எல்லா கட்சிக்காரங்களும் உள்ளே வாங்கங்கிறாங்க. திமுகவோட எம்பிக்கள் வரல, அதிமுகவோட எம்பிக்கள் வரல, பிரேமலதா அவரோட விஜயகாந்த் அவரோட கட்சி எம்பிக்களும் வரல, யாருமே வரல. ஸோ இவங்க மட்டும் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நேற்று என்ன மிகப்பெரிய விவாதம் சட்டசபையில் என்ன போயிட்டு இருந்துச்சு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுனா அவங்க வரமாட்டாங்களாம். எதிர்கட்சிகள் இங்கே யாருமே மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்லாம் விரும்பல. நீட்டை வச்சு அரசியல் பண்ணணும், அதே தாண்டி கச்சத்தீவை வச்சு அரசியல் பண்ணணும், அதே தாண்டி காவிரியில் நீர் வாங்கி தர்றதை பற்றி அங்கேயும் அரசியல் பண்ணணும். அரசியல் தான் பண்ணணும். தீர்வு கொடுத்துட்டா, அனைத்து கட்சிகளை எம்பிக்களும் கூட்டிட்டா, லைக் வந்து நம்ம பிஜேபிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணுவோம், இல்லை காவிரி மேலாண்மை ஆணையத்தில் நம்ம வந்து நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பி நம்ம எப்படி வந்து முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திட்டத்தை வகுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நம்ம யோசிச்சிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கூடக்கூடாது, இது வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எதிர்கட்சிகள் இன்றைக்கி விரும்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அதை பேசணும்ல.
இன்னொரு பக்கம் என்னன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அதை தாண்டி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு நாங்கள் வந்து ஒன்றிணைச்சிட்டோம் பாருங்க, டிவிக்கேன்னு ஒரு நாசகரமான ஒரு கட்சி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே விருப்ப கக்குறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், பிரச்சனை என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? காவேரியில் தண்ணி வரணும், தண்ணி வாங்கி கொடுக்கணுங்கிறது தான் பிரச்சனை. அணைக்கட்ட விடக்கூடாது, அணைக்கட்ட விட்டாச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது, அதுதான் பிரச்சனை. ஆனால் அங்கே எல்லாரும் கை தூக்கி நின்றுட்டு வேல்முருகன் அவர்கள், அது தண்டி வந்து அண்ணன் சீமான் அவர்கள், சின்ன சின்ன கட்சிக்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாரும் என்ன ஒன்றிணைஞ்சு இந்த யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் இந்த பஞ்சாயத்தெல்லாம் வேணாம், நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு டிவிக்கே முதல்ல அகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனைத்து கட்சியை கூட்டணும், தீர்மானத்தை போடணும், டிஸ்கஷன் கலந்துரையாடலை போடணும், மேலே வந்து அழுத்தத்தை கொடுக்கணும். இது எதுவுமே கிடையாது. இது எதுவுமே இவங்க விரும்பலைன்னா மக்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வெளியே தெரியாது. மக்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து இந்த விவசாயிகள் நம்ம மக்களுக்கு எதிரான விஷயத்தை இந்த எதிர்கட்சிகள் டிவிக்கே அடிக்கிறதுக்காக அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பேசாமா வேணாமா? அதை பேசணும்னு நான் விரும்புகிறேன். அதனால தான் இந்த தளத்தில் தொடர்ந்து தன்னந்தனியாக பேசிகிட்டு இருக்குமே தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்போ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசணும்னு நினைக்கிறோம். இது ஏன்னா மக்களுக்கான பிரச்சனை. காவேரியில் தண்ணி வரலன்னா யார் முதல்ல பாதிக்கப்படுறா? விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் அதுக்கு அடுத்து பாதிக்கப்பட்டது யார்? மக்கள். ஸோ இப்படி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அனைத்தும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அனைவரும் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம நல்ல விஷயங்களும் சரி, கெட்ட விஷயங்களும் சரி பேச தான் போகிறோம், தொடர்ந்து பேச தான் போகிறோம். மக்கள் உங்களுடைய ஒரே ஒரு ஆதரவை நம்பி தான் தொடர்ந்து நம்ம பயணிக்க போகிறோம். ஆதரவை அளிப்பீங்க என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.